சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. அடுத்து பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பொதுமக்களிடம் நமது செய்தியாளர் பிரசன்னா மேற்கொண்ட நேர்காணலை தற்போது காணலாம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து தற்பொழுது சிஐஎஸ்எஃப் என சொல்லப்படும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இன்று முதல் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொண்டுள்ளனர். எனவே இனிமேல் அவருடைய பாதுகாப்பு தான் இங்கு நீடிக்கும். எனவே இது குறித்து தற்பொழுது பொதுமக்கள் தரப்பில் நாம் கேட்போம். சார், இந்த இன்றைய தினத்திலிருந்து இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வராங்க. இதனால பொதுமக்களுக்கு ஒரு வழி, அட்வொகேட்ஸுக்கு ஒரு வழி, இந்த மாதிரியான பல மாறுதல்கள் செஞ்சிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு காத்தால இங்க வந்திருக்கீங்க. இந்த உங்களுக்கு இதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல இதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பு நியமிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அப்படி பாதுகாப்பு நியமிச்சிருக்கும் போது தமிழ்நாடு போலீஸ் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் அந்த நான் சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த கேட் வழியாக போங்க, அந்த கேட் வழியாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மொழி பிரச்சனைனால இவங்க எங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறாங்களா புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது ஒரு சந்தேகம் ஏற்படுது. ரெண்டாவது நாங்கள் வழக்காடிகள் வக்கீலை வர சொல்லியிருப்பாங்க. நாங்கள் வந்திருக்கும் போது எங்களுக்கு சரியான ஆவணங்கள் கையில் கொண்டு வந்திருக்க மாட்டோம். வக்கீலுங்கிற ஒரே ஒரு காரணத்தை வர சொன்னாங்கிறதுக்கு வந்திருப்போம். அப்போ நாங்கள் வழக்கினுடைய பிரச்சனைகளை சந்திக்கிறது ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருக்குது. அதனால் மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு போலீஸ் பாதுகாப்பு கொஞ்சம் உறுதிப்படுத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுடைய கருத்துக்களை அவங்க கேட்டு அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு ஒரு வசதியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நடைமுறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.